வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் வச்சு ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு பொடி, 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1.5 டீஸ்பூன் காரப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, மஞ்சள் தூள், உப்பு, 1 எலும்புச்சம்பழம், பெருங்காயத்தூள், எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயத்தூள், கடுகு பொடி, 1 டீஸ்பூன் போல் காரப்பொடி போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதிலேயே துருவி வச்சுட்டுருக்கிற இஞ்சி, கேரட் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதையே போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா வதக்கி கொடுக்கும். கேரட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேரட் 3/4 பாகத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் ஊறுகாய் தயாராகிடுது. நல்லா வெந்துடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/2 மூடி லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் மீடியம் சைஸு கேரட் எடுத்ததுனால 1/2 மூடி லெமன் புழிஞ்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஊறுகாய் ரெடியாக எடுத்து இதை ஆறினா விட்டு ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20-25 நாள் வரையே கெடாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.